Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன, இல்லை எப்படி இந்த விரதங்கள் எல்லாம் எப்படி மேற்கொள்ளணும், இல்லை நம்ம ஒரு பூஜை விதானம் எப்படி பண்ணணுங்கிற நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பொதுவாக இந்த ஆடி மாதம் வந்தாலே இது விரதங்கள் இருப்பதற்கு ஏற்ற ஒரு மாதம்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நாட்களில் நம்ம விரதம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஆடி மாதம்னாலே இந்த 3 நாட்களும் ரொம்ப விசேஷமான நாட்கள்னு சொல்லலாம். இதை தவிர்த்து இப்போ கிழமைகளில் எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இது ரெண்டும் ரொம்ப விசேஷம். திதி எடுத்துட்டோம்னா ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி. ஸோ நமக்கு ஆடி பௌர்ணமி முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அடுத்தது ஒரு திதியில் விரதம் இருக்கணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த விரதங்களை நாம் எப்படி மேற்கொள்வது, நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் ஒரு விரதம் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தால், செவ்வாய்க்கிழமை நம்ம ஆடி மாதத்தில் விரதம் இருக்கிறது சப்தகன்னிக்கு நம்ம விரதம் இருக்கிறது விசேஷம். ஆடி செவ்வாய் இது என்ன மாதிரியான விஷயங்களுக்காக இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்வதுனா, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ பல காலமாக எங்கள் அப்பாவோட சொத்து எனக்கு வரலை, இல்லை இந்த லிட்டிகேஷனில் இருக்குது, இல்லை கேஸ் போட்டிருக்காங்க, நம்ம கேஸ் ஜெயிக்கணும், இப்படி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மற்றும் விவசாயிகள், பொதுவாக ஆடி செவ்வாய்க்கிழமை விவசாயிகளுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லலாம். ஸோ இந்த விவசாயம், நீங்கள் பூமி எனக்கு விவசாய பூமியில் இவ்வளோ பிரச்சனை, இந்த விவசாய பூமி எனக்கு கைக்கு வரணும், இல்லை நல்ல விளைச்சல் இருக்கணும், அப்படி எண்ணம் இருக்கிறவங்களும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் சப்தகன்னி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த சப்தகன்னி அம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னா, மாவிளக்கு ஏற்றுறது தான். 7 மாவிளக்கு, 7 வெத்தலை வச்சுக்கோங்க. அந்த 7 வெத்தலையில் மண்ணகல் ஏற்றிக்கோங்க. அந்த 7 தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னால் நம்ம அந்த விளக்கு தான் நமக்கு கன்னி, சப்தகன்னி. ஸோ இந்த விளக்குக்கு ஏற்றாற் போல் நம்ம மாவிளக்கு ஏற்றி 7 மாவிளக்கு ஏற்றி அன்றைய நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னா, அரிசி உணவு ஒரு வேளை சாப்பிட்லாம், மத்தியானம் மட்டும் அரிசி உணவு சாப்பிட்லாம். ஸோ காலையில் நம்ம விரதம் இருந்து வெறும் வயிற்றில் இந்த மாவை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி, அதான் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு வளர்த்திட்டு அதை மிக்சியில் திரித்து வெல்லமும் போட்டு நல்லா அதை கிளறி அந்த மாவிளக்கை ஏற்றி, இப்படி தான் ஆடி செவ்வாய்க்கிழமையில் நாம் சப்தகன்னி வழிபாடு செய்யலாம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் பாம்பு புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு அது விரதம் மேற்கொள்ளலாம். ஸோ குழந்தை இல்லாதவர்கள் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாக சர்ப்பங்களுக்கு பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ வம்ச விருத்தி, சந்ததிகள் விருத்தியை இந்த காலகட்டங்களில் ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம பூஜை பண்ணுறது விசேஷம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரச மரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அவரோடு சேர்ந்த நாக பிரதிஷ்டை செய்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிள்ளையாருக்கும் ஒரு 4 நாகத்திற்கும் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து, இவங்களுக்கு நம்ம மஞ்சள் நீர் தெளித்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம். இதுவும் ஒரு வேளை மட்டும்தான் அரிசி உணவு சாப்பிட்லாம். மீதி நேரங்களில் நம்ம கஞ்சி குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆடி ஞாயிற்றுக்கிழமை இது நீங்கள் பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்ததுன்னா கூழ் வார்க்கிறது, அம்மனுக்கு இந்த கேப்பையை கூழ் வார்க்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ ஆடி ஞாயிற்றுக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் ஆலய வழிபாடுகளை நாம் விடாமல் செய்யலாம். இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது, பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் இதை செய்யும் பொழுது நான் சொன்ன மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்ச விருத்தி, அண்ட் ஆடி ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஹெல்த்துக்காக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க, ஆடி கிருத்திகை முருகனுக்கு நம்ம ஒரு நாள் முழுவதுமே எதுவும் சாப்பிடாமல் சஷ்டி கவசம் சொல்லி முருகனினுடைய, இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம்,
இந்த ஸ்லோகங்கள் வந்து முருகனுக்கான உண்டானது. இதை நம்ம செய்யலாம். இப்படி இந்த அமாவாசை திதியிலேயுமே அன்னதானங்கள் மேற்கொண்டு மற்றவர்களுக்கு உணவளித்து பித்ரு காரியங்கள் செய்து அதன் பிறகு நம்ம உணவு அருந்துவதுங்கிறது விசேஷம். இப்படி இந்த விரதங்களை நாம் மேற்கொண்டு இந்த விரதங்களை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்னத்துக்காக விரதம் இருக்கோமோ அதற்கான முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த விரதங்கள் மேற்கொள்வதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. அதனால் நம்ம அதை கரெக்டாக பார்த்து அந்த விரதம் இருந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம என்ன தெய்வத்தை எதற்காக நம்ம வணங்குகிறோமோ அதற்காக இந்த விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு முழுமையான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான ஒன்று அம்மன் ஆலய வழிபாடுகள், அதோடு சேர்ந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த விரத முறைகளும் கூட. அதனால் நம்ம ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இந்த 3 நாட்களிலுமே விரதம் இருக்கலாம். ஆடி கிருத்திகை முருகனுக்கும் மற்றும் ஆடி அமாவாசை பித்ருக்களுக்காக பண்ணுறது தான். ஆடி பூரம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அன்னைக்கு வளகாப்பு சீமந்தம்னு சொல்லுவோம். ஸோ ஆடி பூரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கும் விசேஷம். ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டாளுக்கு மாலை சாற்றி ஆண்டாளுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயும் அது பாயசம் வைத்து நெய்வேத்தியம் செய்து அரங்கனுக்கும், அதாவது பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் அந்த திருக்கல்யாணம் மாதிரி அது ஆண்டாளினுடைய பிறந்த நாள். ஸோ பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். திருமண தடை இருப்பவர்கள், திருமண தோஷம் இருப்பவர்கள், ஜாதகத்தில் ஏதாவது கலத்திர தோஷம் புத்திர தோஷம்லாம் இருக்கிறவங்க ஆடி பூரத்தில் கோதை நாச்சியார், அதாவது ஆண்டாளுக்கு வந்து விரதம் இருந்து போய் நீங்கள் வணங்கினால் உங்களுடைய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இளைஞர்களே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ஆடி மாதத்தில் விரதங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.